எல்லாருமே சபைக்கு வந்திருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் ஓகே தான். ஆனா தேவனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய 2 தீர்மானங்கள் உண்டு. 2 சவுண்ட் கேட்கலையா? மைக் சவுண்ட் பத்தலையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான 2 தீர்மானங்கள் உண்டு. என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்படியா? மிக முக்கியமா, அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அத்தியாவசியமாக எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம், ராஜ்யத்தை தேட வேண்டும். ஓகே, அப்புறம் பாருங்க என்ன பதில் சொல்றீங்க பாக்குறேன் நானும். மிக மிக முக்கியமான தீர்மானம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக மிகவும் அத்தியாவசியமாக எடுக்க வேண்டிய 2 தீர்மானங்கள் உண்டு. அதில் முதலாவது தீர்மானம் என்னன்னா, நல்ல தெய்வத்தை செலக்ட் பண்றது. அல்லேலூயா. நல்ல உண்மையுள்ள, அதாவது நம்ம இதுக்கு முன்னால உங்களுக்கு தெய்வம் இருந்தாங்களா இல்லையா? அநேக பேருக்கு தெய்வம் இருந்தாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான, ரொம்ப முடிவெடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நல்ல தெய்வத்தை, அதாவது உண்மையுள்ள தெய்வத்தை, நித்திய ஏதோ நம்பிக்கை, என்னுடைய மூட நம்பிக்கையை போல இல்லாதபடிக்கு ஒரு நல்ல தெய்வத்தை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இறங்கி உங்களுக்கு எனக்கு அந்த வழியை காண்பித்திருக்க. உண்மையாகவே, ஏன்னா பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்ன தெரியுமா? இந்த கடவுள் மட்டும்தான். இந்த பூமியில ஆசீர்வதிக்கிறது யாரு தெரியுமா? இந்த கடவுள் மட்டும்தான். உங்களை சுகத்தோடு பலத்தோடு வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கடவுள் மட்டும்தான். அப்ப இந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கை நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்க முடியும். அப்ப அதற்கு மிக மிக முக்கியமானது ஒன்று என்னன்னா, நல்ல தெய்வத்தை, அதாவது உண்மையுள்ள தெய்வத்தை, அதாவது ஏமாற்றாத தெய்வத்தை நீங்க என்ன பண்ணணும்? நம்பி, அதாவது அதை கண்டுகொள்ள, அதை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த நாளிலே லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு 7வது வசனத்தை வாசிங்களே. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. இது தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன? சோர மார்க்கமாய், இதுக்கு முன்பாய் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளல, இதுக்கு முன்பாய் வேற வழிகளை நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம், நிறைய வழிகளிலே பின்பற்றி வந்தோம். அந்த வழிகளை நம்ம தேவனை கண்டதுக்கு அப்புறம் எதையும் என்ன பண்ணக்கூடாது? சோர மார்க்கமாய் பின்பற்றக்கூடாது. நமக்கு நாம் தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டா அந்த தேவன் சொல்லுகிற வசனங்களையும் அந்த தேவன் சொல்லுகிற வழிநடத்தலுக்கு ஏற்றபடியாகத்தான் நாம் வாழ வேண்டியதை தவிர, எங்க பாரம்பரியம் அப்படி, எங்களுடைய உறவினர்கள் சொல்றது இப்படி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் தெரிந்தெடுக்க கூடாது. அதான் முதல்ல சொன்னேன், நல்ல தெய்வத்தை முதலாவது தெரிந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன எடுக்கணும்? நல்ல தெய்வத்தை முதலாவது தெரிந்தெடுக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவருக்கு பிரியமானதை செய்ய, அதான் சொல்றேன், சோர மார்க்கமாய் அநேக காரியங்களை செய்திருப்பீங்க. சோர மார்க்கம் அப்படின்னா நிறைய வழிகளை நம்ம பின்பற்றி இருப்போம், நிறைய காரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் எப்போ? நாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்களை பலிகளை இனி செலுத்தாதிருப்பீர்களாக, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அப்ப இதுக்கு முன்பாய் நம்ம அநேக காரியங்களை தெரியாம ஏதோ பண்ணிருப்போம். ஆனா இதை தெரிந்து கொண்ட நாள் முதல், இதை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டது முதல், அவரை முழு மனதோடு கூட அவர் சொன்ன பிரகாரமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுல நம்முடைய குடும்ப வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன், காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக நம்ம தெய்வம் யார் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது நம்ம தெய்வத்தை தெரிந்தெடுக்கிறோம்ல, இந்த தெய்வம் யார்? இந்த தெய்வம் யார் என்று நீங்கள் முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா தான் அந்த தெய்வத்துடைய சுபாவங்களுக்கு எதிராக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:3 வாசிங்களேன். 17:3, யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமா, நாம இயேசுவை எப்படி கண்டுகொண்டோம் அப்படின்னா,
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய இயேசுவை நாம் எதற்காக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நித்திய ஜீவனை பெறுவதற்காக ஒன்றான மெய் தேவனை என்ன பண்ணிருக்கோம். அப்ப இதுக்கு முன்னால ஆராதிச்ச தெய்வம் எல்லாம் பொய்யான தேவர்கள், நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதது, நித்தியத்துக்கு நேராக நடத்த முடியாத தெய்வமாய் இருக்கக்கூடிய அவர்களை என்ன பண்ணிட்டு இருந்தோம், வணங்கி கொண்டிருந்தோம், ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனா இப்பொழுதோ நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தெய்வத்தை செலக்ட் பண்ணிருக்கோம். அப்படி யாரு? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தக்கூடிய நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கோம். அப்படித்தானே? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்களேன். உண்மையா? ஏசப்பாவை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய, இதை சொன்னதுக்கு அப்புறம் நான் சில கேள்விகளை கேட்பேன், அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கணும். நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை ஆராதிக்க நிறைய பேர் சொல்லலையே, இன்னும் தீர்மானம் எடுக்கலையோ. அதாவது நாம ஒரு தெய்வனை என்ன பண்ணி இருக்கிறோம், ஆராதிக்கபடியே வந்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களா கேளுங்களேன். பக்கத்தை கைப்பிடிச்சு ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிறீர்களா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எங்கு கொண்டு போவார் தெரியுமா? அவர் முழுசா நம்புறீங்களா? ஆமா, நாம உண்மையாகவே செக் பண்ணி பார்க்கணும். ஆமாங்க, வர்றேன், வார வாரம் ஆச்சுன்னா கழுத நினைச்சு கிளம்பி எல்லாம் சந்தைக்கு போறோம், நானும் சந்தைக்கு போற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு கிளம்பி வர்றதோட நாம் இருக்காதபடிக்கு நாம் ஒன்றான முதலாவது எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் எப்படின்னா, கடவுள்னா அவரு தாங்க, பரலோகத்தோடு சேர்ப்பாருங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட அந்த தெய்வத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அந்த தெய்வத்தை எப்படி உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். முதல் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, நாம அந்த தெய்வத்தை நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்லா என்ன பண்ணணும், கர்த்தரை. அதுக்கான ஒரு அப்புறம் இந்த தெய்வம் 2வது வசனத்துக்கு வாசிக்கலாம். யாத்திராகமும் 20வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம். கொஞ்சம் வசனங்களை மாத்திரம். உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படின்னா ஒரே ஒரு தெய்வம் தான் நமக்கு இருக்கணும். ஏன் அவரை தவிர வேற தெய்வம் நமக்கு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமா ஒரு தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனை தவிர வேற தேவர்களோ வேற எதுவுமே நம்மைக்கு இருக்கிறதான் வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறது. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படின்னா இருப்பாங்க, அதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படின்னா இருப்பாங்க அப்படின்னா அவர்கள் தெய்வம் அல்ல. பொய்யாய் பின்பற்றி வந்த, பேய்களுக்கு பின்பற்றி வந்த, மார்க்கமாய் பின்பற்றி வந்த அநேக சடங்காச்சாரங்கள், அநேக பயங்கள், அநேக கண்ணை குத்திரும் காதை குத்திரும் சொல்லி பயமுறுத்தக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. இயேசு உங்களை அணைத்துக் கொள்வாரை தவிர கண்ணனை குத்த மாட்டார். அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தெய்வமே தவிர உங்க வாழ்க்கையில எதை சீரழிக்க மாட்டார். அப்ப என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கு. அப்ப ஒரே மெய்தேவன் உண்டு, அவரை முழு மனதோடு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு அநேகருடைய ஆலயத்துக்கெல்லாம் வர்றோம் போறெல்லாம் உண்டு. ஆனா என்ன தெரியுமா, சில நேரங்களிலே சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா விட்டு கொடுக்கிறோம். இன்னும் தெய்வத்தை குறித்து தெரியாததுனால தான். இன்னும் அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பின்னால 4 ஸ்டேஜ் சொல்லுவேன். நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப உன்னை என்ன எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் அப்படின்னா ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று உபாகமம் 5:7 அதுதான் சொல்லுது. யாத்திரம் 24 வாசிக்கலாமே. யாத்திரம் 20:4 கூடி வாசிக்கலாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான, பூமியில உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமா, அதாவது நாம நினைக்கிறோம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உனக்கு உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
அப்ப ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, முதலாவது தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் ஒரே ஒரு தேவன் தான், பரலோகம் வரை கொண்டு செல்கிற தேவன். அந்த தேவனுக்கு ஒப்பானது பூமியிலேயோ வானத்திலேயோ தண்ணீரிலேயோ எங்கேயுமே இல்லைங்கிறார். அதற்கான ஒப்பான எந்த சொரூபமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், எதுவுமே அவருக்கு நிகரில்லாத, எந்த உண்மைப்படுத்தவே முடியாது. இவர் இப்படித்தான் இருப்பார் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அவருக்கு ரூபமே இல்லை. நீங்க எதையுமே இப்படித்தான் இருப்பான்னு சொல்லவே முடியாது. ஒரு கற்பனையில் தான் பண்ணி பார்த்துக்கமே தவிர அவர் இப்படி இருப்பார் என்று சொல்லி சொல்லவும் முடியாது, காண்பிக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க. அதெல்லாம் நீ கடவுள்னு சொல்லி வணங்கி நீ பின்பற்றி சோர மார்க்கமாய் பின்பற்றி மாறி போவதற்கு அது ஏதுவா இருக்கும் என்பதற்காகத்தான் எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால தான் நாங்களே இது வைக்கல. அல்லேலூயா. ஏதாச்சும் போய் பார்த்தா தானே எங்களுக்கு விசுவாசம் வரும். அப்படி ஒன்று நீங்க விசுவாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றதை என்ன பண்ணோம்? நம்ம நிறைய பேர் சொல்றாங்க, பார்த்தா ஒரு நம்பிக்கை வருமல்ல, அங்க போன பயபக்தியா இருப்போமல்ல. நீங்க வசனம் உள்ள இருந்து தான் பயபக்தி வருமே தவிர பார்க்கும்போது வருகிறதெல்லாம் வேஷம். அல்லேலூயா. பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை கொடுக்கிறதா விசுவாசமே தவிர கண்டதெல்லாம் தெய்வம் அல்ல. நம்ம உண்டாக்கின எதுவுமே தெய்வம் அல்ல. அவர் உண்டாக்குறாரு. எந்த இது உண்டாக்க கூட அதான் கத்த சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்மை உண்டாக்கின, நாம் தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆர்சி பாரம்பரியம். ஆர்சி நமக்கு தெரியும் என்னது, நிறைய சைடு வழியால குறுக்கு வழியால இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து நாங்கள் அதன் வழியா போயிட்டு இருந்த ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் சொன்னார் இப்படிப்பட்ட, நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபாதர்ட்ட போய் கேட்டேன், இப்படி வசனம் போட்டிருக்குதே, எதுவும் உண்டாக்க வேண்டாம் சொல்றீங்களே, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அதெல்லாம் கத்தோலிக்கத்துடைய, நாங்க வரும்போது இதெல்லாம் சத்தியம் உடன்படிக்கை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்ப நீங்க, நான் கேட்டேன், நீங்க திருச்சபைக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்து வந்ததுனால நான் ஃபாதர் ஆர்டினேஷன் எடுக்கும்போது நான் சத்தியத்திற்கு, அதாவது குருத்துவத்தின் அந்த இதுக்கு நான் கட்டுப்படுவேன், அந்த மேட்டாசனத்துக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்து பண்ணதுனால இதெல்லாம் எதிர்த்து பேச முடியாது அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், நீங்க மேட்டாசனத்துக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண வந்தீங்களா கேட்டேன். அதாவது இயேசுவுக்கு ஊழியம் பண்ண வந்தா வசனத்தை போதிக்கணும், இல்ல நீங்க மேட்டாசனத்துக்கு அல்லது அந்த ஸ்தாபனத்துக்கு நீங்க ஊழியம் பண்ண வந்தீங்கன்னா நீங்க அவர் சொல்றதெல்லாம் கேட்கலாம். யாருக்கு ஊழியம் பண்ண வந்தீங்க கேட்டேன். ஆண்டவருக்கு தான் அப்படின்னா. ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண வந்தா நீங்க ஆண்டு வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணணுமே தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது, வசனத்தை மாற்றி மாற்றி மக்கள் அறியாமையில் செய்யறதெல்லாம் நீங்க அங்கீகரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்களை திருப்திப்படுத்திக்கிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்திட்டு போகக்கூடாது. நீங்க சத்தியத்தை போதிக்கும்படியா வந்திருக்கிறீங்க. நீங்க ஆனா ஆம்பாங்க, ஈனா ஈம்பாங்க. நீங்க சொல்றதை கேட்டு நடத்துவதற்காகத்தான் உங்களை குருமார்களா வைத்திருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு நீங்க சரியானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பயங்கரமான வாக்குவாதம் நைட்டு 12 மணி 1 மணி அதெல்லாம் சொல்லி, ஜெரால் நீ வராத அப்படின்ட்டாரு. என்னது, நீ நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நீங்க ஏன் செய்யல, ஏன் நீங்க பண்றீங்க, இவ்வளவு வசனம் தெளிவா சொல்லி இருக்குது. அன்னைக்கு சொன்ன, ஆண்டவரே இப்படி சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஆண்டவரே இப்படி பண்றதுக்கு ஆள், நிறைய பேர் இன்னும் அறியாமையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களே, இன்னும் தெளிவா சொல்லி கொடுக்க முடியாம ஏதோ போட்டு இருக்கிறோம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே சொல்லி அன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டவர் சமூகத்துல இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே, ஆண்டவரே ஏன் சத்தியத்தை சொல்லி கொடுக்கறது இல்ல, ஏன் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுறது, அப்படியா பரவாயில்ல 8 மணிக்கு வந்தா எழுந்திருப்பேன் ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல அதிகாலை ஜெபம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி, உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் அல்ல, பிரசங்க வசனம் தான். வசனத்தை சொல்லி கொடுக்கிற வேலைக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய நேரத்தின்படியாக உங்களுடைய, ஆமா பரவாயில்ல லேட்டா வாங்க, அதான் சொல்றேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஒவ்வொன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம தெய்வம் யாரு, எப்படி ஆராதிக்கணும், என்ன பண்ணணும், என்ன அவருக்கு பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதை முதலாவது நீங்க உங்கள் இஷ்டத்தின்படியாய் வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கும் கிரமமும் அது அடியா வாழ்ற வாழ்க்கை தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எந்த ஒரு சரி, நம்ம எந்த வானத்திலும் பூமியிலும் எந்த ஒரு இதையும் என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. சரி, 1 கொரிந்தியர் 8:6 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே
சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் அப்போ உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நாமும் உண்டாயிருக்கு. அப்ப பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுது. என்னது? ஒரே தெய்வம் தான் உண்டு. ஒரே தெய்வம், ஒரே கடவுள் தான். அவர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருக்காகத்தான் நீங்களும் நானும் எதற்காக உண்டாக்கிறேன்? அவருக்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உண்டாயிருக்கிறார்? அடுத்த வசனத்தை கூடி வாசிக்கலாம். மத்தேயு 12:30 வாசிக்கலாமே. மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. பிரதான ஒரு கற்பனை என்னன்னா, இந்த உண்மை உள்ள, இந்த உயிர் உள்ள, இந்த உருவாக்கிற தேவனிடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் ஃபுல்லா பண்ணு. நீ உண்மையுள்ள தேவனை, உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறாய். அந்த தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். அப்படின்னா நீ பகுதி இருதயத்தோடு ஆராதிக்கிற ஆட்கள் உண்டு. இங்க என்ன பண்ணோம், ஏதோ வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட ஆராதிக்கிற கூடிய ஜனங்கள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் கூட. அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க வசனத்தை கேட்கும் போதே நிறைய பேருக்கு தடுமாற்றங்கள் வரும் தெரியுமா? அங்க எழுந்து போவாங்க, இங்க வருவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, கவனிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தெய்வ பயம் இல்லை, அப்படியே வளர்ந்துட்டோம். ஏதோ சொல்லுவாங்க, பின்னால் வந்து பேசிட்டு இருக்கலாம், மொபைல் பார்த்துட்டு இருக்கலாம், கொஞ்ச நேரம் நோண்டிட்டு இருக்கலாம், அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க, சில ஜோக் சொல்லிட்டு இருப்பாங்க, சில பேர் சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே வளர்ந்துட்டு பாத்தீங்களா? இப்படியே வளர்ந்ததுனால எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படி கேட்கணுமாமா? முழு பலத்தோடு முழு கவனமா கேட்கணும் வசனத்தை. முழு பாடும்போது முழு சத்தத்தோடு கூட பாடணும். முழு பலத்தோடு கர்த்தரை நாமத்தை உயர்த்தணும். இப்படி ஆராதிச்சாதான் அந்த கர்த்தர் கொடுக்கிற முழு பலன் உங்களுக்குள் வரும். நாம ஏதோ வர்றோம் போறோம் எப்படியோ இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு போனா அது கர்த்தரை அவமரியாதைப்படுகிற மாதிரி. முழுவசா ஆராதனைக்கு வர்றது, அதாவது நேரத்திலேயே ஆண்டவர் சமூகத்தில் காத்துனாங்க. ஆராதனை தொடங்கும்போது பார்த்தேன், ஆண்கள் எல்லாம் வரலையே, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு 5-6 சேர் மட்டும் தான் இருந்துச்சு, பில்லா இருந்து, மீதி எல்லாம் என்னாச்சு, வர வர டிக்கெட் ஏறிச்சு. எது திருப்பூர்ல கொஞ்சம் அப்படி போற வழியில் டிக்கெட் ஏறுமில்ல, அது மாதிரி போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வந்து என்ன பண்ணாங்க, நிறைஞ்சிட்டாங்க. இப்போ நான் முதல்ல நினைச்சேன் நிறைய பேர் வரல, ஊருக்கு போயிட்டாங்களா, எங்க ஆண்கள் தான் கம்மியா இருந்தாங்க. அதாவது லேடிஸுக்கும் கம்மியா இருந்தது. கூட்டத்தில் கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப கம்மியா தெரிஞ்சாங்க. அப்ப நம்ம முழு மனதோடு ஆராதிக்கிற தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு ஆராதிக்கிற தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். ஏன்னா 1 பேதுரு 1:16 வாசிக்கலாமே. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதாவது உன் முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மா கூட, முழு மனதோடு கூட, முழு ஆண்டவரை கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்னா, அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். அதனால நீங்களும் நானும் பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமமாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தம்னா என்ன, அதை குறித்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. பரிசுத்தம்னா என்ன நான் நினைச்சுக்கிற அந்த பரிசுத்தம் அல்ல. அதுக்கு பூமியில ஒரு உதாரணத்தை வைத்திருக்க. பரிசுத்தம் என்று சொன்னா என்ன, எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி சிந்திக்க. நம்முடைய எல்லா வேலைகள் உண்டு, நம்முடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், வெளியே தெரியவே செய்யாது, நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியவே செய்யாது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம்னா என்ன, தேவன் எப்படியாய் அதை இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. நான் பரிசுத்தர்னா அந்த பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்ப நாம் உண்மையான தெய்வத்தை முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். அவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு என்ன பண்ணா கர்த்தரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஏன்னா அவர் பூமியிலே, வானத்திலும் பூமியிலும் வேற எந்த நாமத்துக்கு ஒப்பான, சுரூபத்துக்கு ஒப்பான எதையும் நீங்க வணங்கக்கூடாது, அவரை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாத்திரம் இல்ல, அவரை எப்படின்னா என்னாகும் 32:11 வாசிக்கலாமே. என்னாகும் 32:11. உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசேனன எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அதாவது அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட என்ன பண்ணோம், அவரை என்ன பண்ணமா துதிக்கணும், ஆராதிக்கணும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை தான் உண்மையாய் பின்பற்றுகிறவள். உண்மையாய் பின்பற்றுறது என்னது? முழு பலத்தோடு ஆராதிக்கிறது என்னது? அவரினா உத்தமமாய் பின்பற்றுவது. உத்தமமா, அதாவது கடவுள் சொன்னபடியாகவே வாழ்றது, கடவுள் சொன்னபடியாகவே நம்மை தயார்படுத்திக் கொள்வது. இப்படி நாம உத்தமமாய் பின்பற்றணும். அப்படின்னா உத்தமமாய் பின்பற்றவில்லை என்று அங்க மற்ற ஜனங்களை பார்த்து 2 வாரமா அதை கேட்டிருந்தோம். அப்படித்தானே? எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பரலோகத்துக்கு அந்த கானானுக்கு வர முடியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையாய் பின்பற்றவில்லை. அவர்கள் தெய்வனை அவர்கள் அவங்களுடைய இஷ்டத்தின்படியாய் குந்தி குந்தி நடக்க ஆரம்பித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? 1 ராஜாக்கள் 18:21 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18:21 அங்க சொல்லுது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க என்று சொல்லி எலியா அங்கே சொல்லுகிறான். ஏன்னா அவர்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை, அவர்கள் உத்தமமாய் பின்பற்றவில்லை, முழு பலத்தோடு பின்பற்றவில்லை. அரமனசோட வர்றது, அரமனசோட கர்த்தரை ஆராதிக்கிறது, அரமனசோட ஆண்டவரே எனக்கு நீங்க பண்ண மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா கேட்கிறது. எப்படி செய்வாரு? ஆண்டவர் சொல்லி வசனம் சொல்லுது, முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் தெய்வமாய் இருப்பார். உங்கள் தெய்வமாய் இருந்தா நீங்க ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? பாகாலை பாருங்க. எலியா சொல்றாரு, எலிசா சொல்றாரு, என்னது? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், இல்ல கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். குந்தி குந்தி நடக்கிறது, முழு மனதோடு ஆராதிக்காம, முழு பலத்தோடு ஆராதிக்காம, பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்காம, உண்மையா இல்லாதபடிக்கு ஆராதிக்கும் போது கர்த்தர், அதான் எலியா கேட்ட போலதான் நீங்க யாரை பின்பற்றி இருக்கிறீங்க, யாரை திருப்திப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உண்மையுள்ள உயிருள்ள அந்த தெய்வத்தை நீங்கள் தேவனாய் கொண்டிருந்தா அவருக்கு ஒப்பான நிகரான தெய்வம் யாருமே இல்லை. அல்லேலூயா. நாம பின்பற்றுகிற விதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க அவரை ஆராதிக்கிற தேடுகிற விதத்துல கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏதோ வர்றோம், ஏதோ போறோம், ஏதோ சண்டே ஆச்சு சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் செய்திருவாருன்னா நீங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க தெரிந்து கொள்ளவில்லை. அதான் இன்னைக்கு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார், ஏன் நம்ம தெரிஞ்சு கொண்டாரு, ஏன் நம்ம ஆராதிக்க கர்த்தர் வேறு பிரிச்சாரு, ஏன் சபையில் கொண்டு சேர்த்தினாரு, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்ற பக்கம் போவோம், அங்க வெள்ளிக்கிழமை போவோம், அங்க புதன்கிழமை போவோம், செவ்வாய்க்கிழமை போவோம், இங்க ஞாயிற்றுக்கிழமை வரோம். அந்த மாற்றம் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, மேலே வானத்திலும் பூமியிலும் ஒப்பான எந்த சொரூபம் இல்லாதவர், ஒப்பான எதுவுமே இல்லாதவர் அவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற முறைமையை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி நீங்க ஆராதிச்சா மட்டும்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கும் அநேகர் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிறிஸ்தவர்கள், மற்ற நாட்கள் எல்லாம் எப்படி பண்றாங்க? ஏன் நான் விரும்புகிறது, நான் நினைக்கிறது, நான் நடக்கிறது, அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா அவரிருந்து எந்த நன்மையும் எதிர்பார்க்கலாம், பெற்றுக்கொள்ள முடியாது. மாத்திரம்
என்னது அவர் தருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அதான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னது அரசியல்வாதிகள் சொல்றது வாக்கு தத்துவம் என்ன கொடுப்பாங்கல்ல ஓட்டு வாங்குறதுக்கு, அது மாதிரி தான். அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஆண்டு சொல்லுவாரு. யாருக்கு பண்ணுவாரு? உண்மையாய் பின்பற்றினா, உத்தமமா நீங்க பின்பற்றினா, நீங்க அவரை சேவிக்க நீங்க ஆரம்பிச்சா, அவர் உங்களுக்கு சொன்னதை காட்டிலும் சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்கிற உண்மையுள்ள தேவன் அவர். நீங்க அவரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவர் உங்க தலையில என்ன வச்சு மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருடைய தலை பாருங்க நினைச்சா ஆயிருக்குதான் பாருங்களேன். நிறைய பேர் எப்படி இருக்கும் தெரியுமா? கடவுளை யாரும் தெரியாம நான் அப்படித்தான், நான் இப்படிதான் இருப்பேன். இது ஒரு 4 ஸ்டேஜில் இருக்குது. அப்ப நம்ம அந்த ஸ்டேஜ் மாத்திரம் பார்த்துட்டோம்னா நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமானது நல்ல உண்மையுள்ள பரலோகம் கொண்டு சேர்க்கிற தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆராதிக்க வேணும்? முழு மனது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்களேன். கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தா எழுத்து விட்டு அப்படியே குலுக்கி முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதிக்க கூடாது. என்னது? முழு பலத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணுமா? முழு பலத்தோடு கூட. முழு பல அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர் அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவரை நீங்க உண்மையா உத்தமமா பின்பற்றின, அதாவது யோசுவாவை காலேபை தவிர வேற ஒருவனும் எங்க போகல? கானானுக்குள்ள போகல. அப்ப உண்மையாய் பின்பற்றின, உத்தமமாய் பின்பற்றின அந்த மனசுள்ள காலேபும் யோசுவாவை போல நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். அப்படின்னா நம்ம 2 வாரம் அத்தை குறித்து பேசிட்டு எப்படி அவங்க பின்பற்றல, எப்படி அவங்க சோதிச்சாங்க, எப்படி கர்த்தரை நம்பல அப்படிங்கிறத பார்த்து அநேக நேரங்கள் 2 வாரமா நிறைய வசனங்களை நம்ம கேட்டோம். அப்படிதானே? திரும்ப போய் வீட்டில் கேட்டீங்களா? கேட்கல, வசனத்தை கேட்கவே இல்லை. இங்கெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரியாது, பல மயக்கத்தில் இருப்பீங்க நீங்க. அதனால இங்க ஒரு கேட்டுட்டு 2வது வீட்டில் போய் என்ன பண்ணணும்? திரும்ப அந்த வசனத்தை நீங்க கேட்கணும். கேட்டா மட்டும்தான் அது உங்க வாழ்க்கையிலே பிரதிபலனை கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இவங்க என்னது? உண்மையாய் பின்பற்றாதபடிக்கு, உத்தமமாய் பின்பற்றபடிக்கு என்ன பண்ணாங்க? உண்மையாய் பின்பற்றின காலேபும் யோசுவாவும் தவிர யாருமே எங்க பண்ண மாட்டாங்களாமா? அந்த இதுக்குள்ள போக மாட்டார்கள் என்று சொல்லி 12 குறி வாசிக்கலாமே. என்னாகுமோ 32:12. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஏன் மற்ற ஜனங்களை கர்த்தர் கொண்டு போகல? உத்தமமா பின்பற்ற. உத்தமமா பின்பற்றல என்ன அர்த்தம்? முழு மனசு இல்ல, பகுதி மனசோட கர்த்தரை பின்பற்றுறது. சோதனை வரும்போது விழுந்து போறது, சோதனை அதாவது பிரச்சனை வரும்போது சோர்ந்து போறது, எனக்கு ஆண்டவர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த முழு மனதோடு இருந்து வச்சுங்களேன், அத வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் என்னது ஒரு உடன்படிக்கை பண்றது மாதிரி கர்த்தரோடு கூட நீங்க ஒரே ஒரு கடவுள்கிட்ட நீங்க பண்ணணும், உடன்படிக்கை பண்ண வேண்டும். என் வாழ்க்கையில வாழ்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், உமக்கு மட்டுமே நான் பிள்ளையா இருப்பேன் சொல்லி அவரோடு கூட நீங்க என்ன பண்ணணும். அதுதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு பின்வாங்காத ஒரு நல்ல தீர்மானம், ஒரு உடன்படிக்கை நீங்கள் பண்ணி இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில கடவுள் என் வாழ்க்கை நல்லது மட்டுமே செய்வாரு, அப்படியே தீமை செய்தாலும் அதான் சாத்ராக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்காமல் போனாலும் நாங்க இதை செய்ய மாட்டோம், ஆமா வணங்க மாட்டோம், செய்ய. அதான் இதுதான் உண்மையாய் பின்பற்றுவது. சூழ்நிலை மாறும், பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும், வந்தாலும் வராவிட்ட எங்கள் தேவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டா நான் எந்த சூழ்நிலையும் என் தேவனை என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே தானியேலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவா இருக்கட்டும் என்ன பண்ணாங்க? உத்தமமாய் பின்பற்றினார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு எல்லாம் உங்களை சிங்க கோவில் போட்டா எப்படி இருக்கும்? ஐயோன்னு கத்துவீங்க, அப்படிதானே? எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சிங்க கோவில் போடுறாங்க, நாலுல இருந்து கர்த்தரை ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு எது இல்லைன்னு சொல்லி தானே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சிங்க கெபி வேற மாதிரி மாறி இருக்குது, சூழ்நிலை வேற மாதிரி மாறி இருக்குது. ஆனா தெய்வம் மாறாதவராய் இருக்கிறார். அன்னைக்கு சிங்க கபில போட்டு சோதிச்சாரு, இன்னைக்கு வேற சூழ்நிலை வச்சு சோதிக்கிறாரு. அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை கர்த்தர் காப்பாற்றினாரு. இன்னைக்கு நீங்க காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா
நீங்கள் உத்தமமாய் பின்பற்றப்பட வேண்டும். சூழ்நிலை மாறுங்க, அந்த சூழ்நிலை வித்தியாசம் வந்து கொண்டு இருக்கும். ஆனா பாகால்கள் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் சொன்ன எலியா சொன்னது போல இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னா, நீங்க உண்மையாய் பின்பற்றினா கர்த்தர் எலியாவுக்கு பதில் கொடுத்தது போல அக்கினி இறக்கி கர்த்தர் கிரியை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவதான் சொன்ன, அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலை மாறிச்சுன்னா ஐயோ என்ன சோறு வந்துச்சுங்க, என் தேவன் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார், சரியா நடத்துகிறார், ஒழுங்கா நடத்துகிறார்ங்கிற நல்ல தெளிவான மனது நமக்கு வேண்டும். இன்னும் நம்ம அவர் கொடுக்க சேர்வுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 14:8 வாசிக்கலாம். யோசுவா 14:8-9 வாசிக்கலாம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி. யோசுவா சொல்றாரு, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். உத்தமமாய் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி 12 பேரை நீ அனுப்பி சொல்லி கத்த சொல்லி இந்த 12 பேரை போறாங்க. போய் காலேப்பும் யோசுவாவும் தவிர மீதி 10 சகோதரர்களும் என்ன பண்ணாங்க, சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அங்க தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு சூழ்நிலையை பார்த்து அங்க சொல்ற நல்ல தேசம் நல்லா இருக்குது, ஆனா நாம ஜெயிப்போமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது அப்படின்றாங்க. ஆனா உண்மையாய் பின்பற்றின உத்தமமாய் பின்பற்ற, அதான் சொல்றாங்களே, கண்மூடித்தனமா நம்பணும் ஆண்டவரை. நான் அதாவது கண்மூடித்தனமா இதுதாங்க நான் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற போது நம்புறதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நான் சொன்ன ரோடு வந்த மாதிரி தான். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சைட்டெல்லாம் போடவே இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது என்னது, இங்கே அந்த இடமே வாங்கலவங்க. அந்த சூழ்நிலை தான் நாம் ஜெபம் பண்ணோம். என் ஜெபத்தை கேட்கிற உயிருள்ள தெய்வம் இருக்கிறான்னு சொல்லி நம்ம அதான் விசுவாசம். அன்னைக்கெல்லாம் சைட் வாங்கவே இல்லை, அதுக்கான எந்த பிளானுமே இல்லை. இங்கெல்லாம் பொது வழி இல்லைன்னு போட்டு எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. யாருக்கு தரமாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காரு, யாரும் எந்த இதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இல்லை. கர்த்தர் விசுவாசித்து ஜெபம் பண்ணணும், கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். நம்புவதற்கான சூழ்நிலையே இல்லாவிட்டாலும் நாம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க ஒரு தேவன் இருக்கா. விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதான் உண்மையாய் பின்பற்றவில்லை, உத்தமமாய் பின்பற்ற. நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? உயிருள்ள உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரை முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்மாவு கூட அவரை ஆராதிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிரியை செய்கிற தெய்வமா இருக்கிறார். அநேக நேரங்களில் குன்றி நடக்கிறது இப்படிதான். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை ஒருத்தன் சொன்னா அங்கே எடுபடவே செய்ய 10 பேர் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கும். அதான் விசுவாசம் இல்லாத நபர்கள் சொல்கிற காரியங்கள் தான் சபையில் இருக்கிற எல்லா பக்கம் நடக்கும். நம்ம சபையில் அப்படி நடக்கக்கூடாது. அதான் சொன்னேன், நாம கர்த்தரை முழு மனதோடு கூட ஆராதிக்கிற சபையாய் மாற வேண்டும். அவரை முழு மனதோடு நம்பிக்கிற சபையாய் மாற வேண்டும். சூழ்நிலை நீங்க பார்க்கவே செய்யாதீங்க. ஆனா உண்மையுள்ள தெய்வம் உங்க வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதை நீங்கள் கண்டு அதை விசுவாசித்து நடந்து அதை அநேகருக்கு சாட்சியா அறிவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். இப்படி உத்தமமாய் பின்பற்றாதபடிக்கு அடுத்த வருஷம் 9 வருஷம் வாசிக்கலாம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமென். அதான் மோசே சொல்றாரு, நீ உத்தமமாய் பின்பற்றினா, நீ உண்மையா என்னை பின்பற்றதுனால நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்துல நீ போய் சேருவ, உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார் மோசேக்கு. உத்தமமாய் பின்பற்றினா மட்டும்தான் கர்த்தருடைய பரலோகத்தை சேர்ப்பாரே தவிர நம்ம இங்கேயே இருக்கும்போது குன்றி நடந்தா என்ன அப்படின்னா இங்கேயும் உருப்படியா இருக்க முடியாது, அங்கேயும் போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகத்துக்கும் போக முடியாது. பரிசுத்தம்னா என்ன, உண்மை என்ன, எப்படி உத்தமமா பின்பற்றுவது அப்படின்னா ஒரு 4 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10-15 நிமிஷத்துல முடிக்கணும். உத்தமமாய் பின்பற்றுவது, உண்மையாய் பின்பற்றுவது, முழு மனதோடு ஆராதிப்பது, முழு பலத்தோடு ஆராதிப்பது என்று சொன்னா என்ன அப்படின்னா 4 வகையில நம்ம யோவான் 1:12 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? அவரை ஏற்றுக்கொண்ட, அதாவது மற்ற தெய்வத்தெல்லாம் நம்ம நம்பி இருந்தோம்,
மற்ற உண்மையா வணங்காம இருந்தோம், வேற சபைகள் இருந்தோம், அல்லது வேற மாறி இந்த இயேசுவை நினைச்சிட்டு இருந்தோம், உத்தமமாய் பின்பற்றும்படி தீர்மானிச்சு அவர் நாமத்தின் மேல, இயேசுவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முழு மனதோட நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுதான் என் வாழ்க்கையில என் பாவத்துக்காய் மரித்திருக்கிறாரு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியா இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொல்லி உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். முதலாவது, ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு நேரம் நம்மை நடத்துகிறார். முதல்ல என்ன ஸ்டேஜ்? பிள்ளை, குழந்தை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ள முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்ணோம், பெத்த கொண்டு வர்றார். இப்ப அடுத்தது அதே ஒரு வசனத்தை கூடி வாசிக்க, யோவான் 12:36 கூடி வாசிக்கலாமே. ஒளி உங்களோடு இருக்கையில், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ஆமா, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில், அப்புறம் இயேசுவின் இடத்துல நீங்க என்ன பண்ணணுமா, விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதாவது அவர் நாமத்தின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசம் வச்சீங்கன்னா எல்லாரையும் பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த இயேசுவை நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 13:33 வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 13:33. இயேசுவை எழுப்பினதினாலே, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்போஸ்தலர் வந்து சொல்றாங்க, அதாவது இயேசு என்ன பண்றாரு, தன்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எடுக்கப்பட்டார். அதனால அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவர் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்க எல்லா ஜனங்களுக்கும் அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி வைக்கிறார். பிள்ளைகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அப்போஸ்தலர் ஊழியம் என்னது? இயேசுவை சொல்ல புரிய வச்சு, யாருங்கிறத புரிய வச்சு அந்த இயேசுவிட பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனிதர்களையும் பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய அந்த ஊழியத்தை யாரு பண்ணாங்கன்னா அப்போஸ்தலர் பண்ணாங்க. அதுதான் அந்த நாட்களில் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி, நீங்க பாவியா இருக்கிறீங்க, அந்த உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லாம இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அதனால இயேசுவின் மேல முழு நம்பிக்கையோடு நீங்க வாங்க சொல்லி எல்லாருக்கும் இயேசுவை பிரசங்கித்து அந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிள்ளைகளாய் மாற்றினார்கள். அப்ப முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? பிள்ளைகள். இன்னும் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. யாராச்சும் இயேசுவை மேல் நம்பிக்கை வச்சு நீங்க ஏற்றுக்கொண்டா அந்த பிள்ளைகளுக்கு அந்த நபர்களுக்கு பேருனா மற்ற தெய்வங்கள் எல்லாம் பின்பற்றி பார்த்தோம், அல்லது மற்ற மாதிரி இயேசுவை நோக்கி பார்த்தோம். ஆனா உண்மையான பரிசுத்தமுள்ள உயிருள்ள ஒரே தெய்வம் உண்டு அப்படின்னா இயேசுதான். அந்த உண்மையுள்ள தெய்வத்தின் மேல நீங்க விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டா, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வசனம் பார்த்தோம். இரண்டாவது 1 பேதுரு 2:3 வாசிக்கலாமே. இந்த பிள்ளை என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கறத நான் வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். பிள்ளை என்ன பண்ணணும்? பாலை குடிக்கணும். என்ன பால்? திருவசனமாகிய கலங்கமில்லாத. இதெல்லாம் குடிக்காம எனக்கு வந்து பெருசா வந்து நிக்குது. அதனால தான் எனக்கு பிரச்சனையே. என்னது? அதாவது பிள்ளை முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டா பைபிள் படிக்கணும். திருவசனமாகிய இந்த வசனத்தை நீங்க வாசிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கொடுக்க முடியும், வளர முடியும். நீங்க இன்னைக்கு அறிவு வளர்ந்திருக்குது, ஆனா தேவனை குறித்து அறிவு வளரல. உலக அறிவு, உலகத்தின் எங்க பார்த்தாலும் மத்தவ மேலதான் கண்ணு, தன்னை குறித்து கண்ணே இல்லை. திருவசனமாகிய கலங்கமில்லாத பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட 5, அதான் சொன்னாரு, 5 வளையாதது 50 வளையாது. 5 வளையாம இன்னைக்கு வந்து நான் வளையவனான்னு நிறைய பேர் வந்து சபையை மாத்திரத்துக்கு வந்திருக்கிறாங்க. தோலை உரிச்சிருவேன். ஆமா, சபை வசனத்துக்கு நேரா தான் இருக்கணும்.
உங்க இஷ்டத்தின்படியா வாழ்றதல்ல சபை. முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலை குடிச்சு நீங்க வளரணும். அதனால தான் வேதம் இப்படி வளராம நான் சர்ச்சில் வந்தா கண்டுக்கவே மாட்டாங்க, வருவேன் போவோம், நாங்க நேரத்துக்கு தான் வருவோம், அதெல்லாம் சபை. சபை என்பது குறித்த நேரத்திலே வசனம் சொல்லுகிறபடியா நீங்க வளர்ந்தா மட்டும்தான் நீங்க பிள்ளை. பிள்ளை இன்னைக்கு எல்லாம் அதிகாரம். நிறைய பேர் என்ன பணம் இருக்குது, பணம் படிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்தை மாத்துறது, அவங்களுக்கு கண்டிக்காம விடுறது. சபைக்கு வரலன்னா விட்டுறது, பரவாயில்ல இந்த வாரம் வரலையா அடுத்த வாரம் வாங்க, ஊருக்கு வர போயிட்டு வாங்க, கருமாதியா எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வாங்க, நாங்க எல்லாம் ஆராய்ச்சிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இவங்க சுத்த போவாங்க, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா? சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்க வேண்டும். வசனத்தை படிங்க, கலங்கம் இல்லாத ஞானப்பாலைங்க படிங்க, அப்பதான் உங்களுக்கு வசனம் புரியும். நீங்க பாட்டுக்கு எடுத்து சங்கீதம் மாத்திரம் வச்சுக்கிட்டு அலாலா பாடிட்டு நடந்தீங்கன்னா நடக்குமா? வசனத்தை படிக்க வேண்டும். எத்தனை பேர் படிக்கிறீங்க? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த வருஷத்துல ஒரு வருஷத்துக்குள்ள பைபிள் படிச்சு முடிச்சிருக்கணும். அதை விட்டு உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஒரு 10 பேர் நீங்க சொல்லுங்க. அதாவது யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் 10 பேர் சொல்லுங்களேன். அவங்க படிக்கிறீங்களா கேட்டலாமா? நான் கேட்டதான் பிரச்சனை, ஐயோ அந்த என்னை பார்த்து கேட்டார் அப்படின்னு. நீங்களே ஒரு 10 பேரை சொல்ல வச்சு நீங்க பைபிள் படிக்கிறீங்களா, எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க கேட்டா என்ன வாரும்? நான் பண்ணிடுவேன், நீங்க எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். பைபிள் படிக்காம எப்படி வளர முடியும்? இன்னைக்கு ஏன் உண்மையாய் பின்பற்ற எப்படி ஆராதிக்கிறது? முழு மனதோட எப்படி வரும்? நம்ம தொடங்குறோம், சரியா வளராதனாலதான் முழு மனதோடு ஆராதிக்கணும் தெரியாது, உத்தமாய் பின்பற்றணும் தெரியாது. ஏதோ நான் பண்றதுதான் சரின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உத்தமமாய் பின்பற்றுவது, உத்தமாய் பின்பற்றுவது என்னது? உண்மை. அதாவது திருவசனமாகிய வசனத்தை பாலை குடிச்சு வளர்ந்தா மட்டும்தான் பிள்ளை நல்ல ஆரோக்கியமா வளரும். இல்லட்டா நோஞ்சனா இருக்கும், சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், வெளியே போனா பிரச்சனை, புள்ள வந்தா பிரச்சனை, இருந்தாலே பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி. ஏன் வருது? சரியா வளரலன்னு அர்த்தம். எத்தனை பேரு டெய்லி இந்த வாரத்துல ஒரு நாள் பைபிள் படிச்சேன், ஒரு அதிகாரம் படிச்சேன் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எப்படி நான் வளர்ந்துருக்கிறோம்? வசனத்தை வாசிச்சிருக்கிறோமா? பைபிளை தொட்டிருக்கிறீங்களா? பின்ன எப்படி உத்தமமா நடக்க முடியும்? நம்ம தான் பைபிள் சொன்ன மாதிரி நடக்க மாட்டோம். கர்த்தர் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், எப்படி கொடுப்பாரு? நான் தான் சொல்றேன், நீங்க உண்மையாய் பின்பற்றினா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு. நாம உத்தமாய் பின்பற்றது இல்லை. அதான் எனக்கு எல்லாம் வேணும், நான் இது பண்ண மாட்டேன். கர்த்தர் சொல்ற, நீ பண்ணு, உனக்கு எல்லாமே தர்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசனத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது பிள்ளைகளாய் இருந்தீங்கன்னா நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுக்கு 1000 வேலை இல்லை, இன்னும் 24 மணி நேரம் கொடுத்தாலும், ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் கொடுத்தாலும் நீங்க பைபிள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா காரணம் சொல்றதுக்கு பழகிட்டோம் இல்ல, வேலைன்னு சொல்லி போவீங்க, இன்னும் ஓவர் டைம் போவீங்க, இன்னும் மற்றது மொபைல் நோண்டுறதுக்கு போவீங்க, இன்னும் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்ததுக்கு போவீங்க. ஆனா தேவனை குறித்து நீங்கள் படிப்பதற்கு, தேவனை குறித்து நீங்க ஆராதிப்பதற்கு, அவரை தெரிந்து கொள்வதற்கு நீங்க நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. அதனால தான் கர்த்தரும் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறது. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்களேன், பக்கத்துல கைப்பிடிச்சு, இந்த கேள்விதான் பயங்கர முக்கியமான கேள்வி. இன்னையிலிருந்து பைபிள் படிப்பீங்களா? திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருப்பீங்களா? நீங்க வளர்ந்துருவீங்க. நீங்க சொல்லுங்க, நல்ல நீங்க வளர்ந்துருவீங்க, நீங்க நல்லா வளர்ந்துருவீங்க. ஆமா, வசனமாகிய திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நீங்கள் பெருக போதுதாங்க ஆண்டவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு, அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையாய் பின்பற்ற முடியும், உத்தமமாய் பின்பற்ற முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், 8 மணியை போட்ட முடியட்டும், அப்ப எந்திரிச்சு. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்காங்க தெரியுமா? 8 மணி ஆச்சுன்னா இந்த 4 ஸ்டேஜ் சொன்னேன். முதல் ஸ்டேஜ் குழந்தை என்ன பண்ணுவீங்க? ரொம்ப செல்லம் கொடுத்து அப்பா அம்மா வளர்த்திடுவாங்க, அப்படித்தானே? ரொம்ப அப்பா அம்மா என்ன கொடுத்து செல்லம் கொடுத்து 9 மணி ஆச்சு, பரவாயில்ல பிள்ளை தூங்கட்டும், ஐயோ ரொம்ப என்னது நைட் எல்லாம் என்ன பண்ணுச்சு, விடிய மொபைல் பார்த்துட்டு இருந்தது, ரொம்ப நேரம் தூங்கினா பரவாயில்ல அப்படின்னு என்ன விட்டுருவோம்.
கேட்டா படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா என்ன பண்ணுவோம், மொபைல் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். வேலையே வீட்டுல செய்யாது. இதை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்படித்தான் பிள்ளை வளர்த்திட்டு இருக்கிறோம். என்னது, ஐயோ பிள்ளை தூங்கிட்டோம், பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஐயோ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நோகாம வளர்த்தணும்ட்டு என்ன பண்றோம்? அதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாகிறது. அதான் பிள்ளைனா அந்த ஸ்டேஜுக்கு நம்மை வளர்த்த வேண்டியதுதான் பெற்றோருடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்னா அப்படி வளர்த்தணும். அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போனோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் கரெக்டா இருந்தா தான் கரெக்டா எந்திரிச்சு வேதத்தை வாசிச்சு பைபிள் படிச்சு வேலைகளை செய்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி நல்ல உத்தம ஆலயத்துக்கு வரக்கூடிய காரியமா இருக்கட்டும், எல்லாம் நீங்க கரெக்டா நடத்தினீங்கன்னா உங்க பிள்ளை போற இடத்துல எப்படி இருக்கும்? போகும்போது என்னவா போகுது? பெண் பிள்ளைங்க என்னவா போறாங்க? மணவாட்டியா போறாங்க. அப்படித்தானே? மணவாளன் அவங்களை எப்படி வச்சிருப்பாங்க? ஐயோ பிள்ளை தொங்கட்டும் சொல்லி விடுவாரா? 8 மணி வரை தூங்கினா எட்டி உதைப்பார். அப்படித்தானே? ஆமா, உங்களுக்கு தான் பிள்ளை, அவருக்கு மணவாட்டி தன் மணவாளனுக்காய் ஆயத்தமாகிற இடம் தான் பிள்ளை வளர்த்தக்கூடிய இடம். இந்த பிள்ளை சரியா வளர்றதுன்னா திருவசனமாகிய வசனமாகிய ஞானப்பாலின் மேல. அதனால தான் சொல்றாரு, மணவாளன் இதோ வருகிறார் சத்தத்தை கேட்கும் போது நீங்க மணவாட்டியா ரெடி ஆகணும், பிள்ளையாகவே இருக்கக்கூடாது. பிள்ளை முதல் ஸ்டேஜ் தான் பிள்ளை. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? 4 ஸ்டேஜ் இருக்குது. மணவாட்டிக்கு 4வது ஸ்டேஜ். ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாமே. மத்தேயு 11:29 வாசிங்க. 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமா, உங்க ஆத்துமாக்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தேவ வசனத்தை நீங்க படிச்சுக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஆசிரியராக கற்றுக் கொடுப்பார். இந்த வசனத்தை ஆகிய ஞானப்பால் நீங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஆசிரியராக குழந்தை எங்க போய் சேர்த்துவீங்க? வீட்டுல வச்சிருப்பீங்களா? 5 வயசு ஆச்சுன்னா, எப்படா 3 வயசு ஆச்சுன்னா என்ன பண்றோம்? ஸ்கூல்ல புள்ள 10 படிக்கட்டும், புள்ள எனக்கு என்னது வீட்டுல இருந்து ரொம்ப குரு பண்ணிட்டு இருக்குது, அங்க போய் எவனோ எங்க தலையை கட்டி வச்சு போட்டு சாயங்காலம் வரை வந்துடுறது. அப்படித்தானே? எதுக்கு? படிக்கிறதுக்கு அனுப்புறோம். நல்லா அதான் சொல்றேன், உங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். முதலாவது பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்கிறார். அப்பொழுது இங்க ஞானப்பாலை நீங்கள் குடித்து வளர வேண்டும். இரண்டாவது, தேவ சமூகத்திலே கற்றுக்கொள்ள நல்ல ஆசிரியராக உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் யோவான் 6:45 வாசிக்கலாமே. யோவான் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்ல ஆசிரியர் உங்களுக்கு நல்லா போதிச்சு நடத்துவார். ஏவனாலே போதிக்கக்கூடிய, அதாவது நல்ல குழந்தை ஞானப்பாலை நீங்க குடிச்சீங்கன்னா அவர் சில நேரங்கள் போதிப்பார். இதை பண்ணு, இதை எடுத்து வாசி, இதை பண்ணு அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்குள்ள நடத்துவார். அதான் போதிக்கிற அந்த நேரம். அதாவது உங்களுக்கு எல்லாம் நீங்க பைபிள் படிச்சுட்டு இருப்பீங்க, இந்த சண்டே ஆச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வசனத்தை போதிக்க, அதான் போதனை, மெசேஜ் மூலமா உங்களுக்கு பேசுவார். நீங்க போதிக்கும் போது அதை நீங்கள் கேட்டு நடப்பீங்க. வசனத்தை வாசிக்கிறவங்க தான் கேட்பாங்க, இல்லைன்னா அங்க கிடக்குறாங்க 1 மணி நேரம் முடிச்சுச்சுன்னா 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? போக ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா போதிப்பார், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, நீங்க எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும் எப்படி ஆராதிக்க கூடாது, எது கடவுளுக்கு பிரியம் எது பிரியம் இல்லைங்கிறத கர்த்தர் போதிப்பார். நீங்க போதிக்கும் போது அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது, யோவான் 15:13 வாசிக்கலாமே. யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவனிடத்தில் 15:14 வாசிக்கலாம். அடுத்த வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். என் சிநேகிதராய், நண்பராய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் போதிக்கிறத நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்க நண்பராய் மாறி விடுவார். முதல்ல பாலை குடிச்சு அப்படியே வளருவோம். இரண்டாவது, போதிக்கிறதுல கேட்கும் போது அவர் நல்ல ஆசிரியர் உங்களுக்கு போதிச்சு கொடுப்பாரு. நீங்க போதிக்கும் போது அதை கீழ்ப்படிச்சீங்கன்னா நல்ல என்ன பண்ணும்? கர்த்தர் உங்களை வளர்த்தி எடுப்பாரு. அதுக்கப்புறம் வளர்த்தினதுல நீங்க கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது அவர் நண்பராய் மாறி விடுவார். அப்ப குழந்தைய என்னவா குழந்தையாவே இல்லாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு அர்த்தம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு அர்த்தம். முதலாவது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.
பிள்ளைகள் பாலை குடித்து திருவசனமாகிய ஞானப்பாலை குடிக்கும் போது அவர்கள் வளர ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் போதனைக்குள்ளாய், அதாவது நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் மாறுவார். அந்த வசனத்தை நீங்க கற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும், முதிர்ச்சி கொடுக்கும். அதுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் உங்களுக்கு நண்பராய் மாறி விடுவார். அப்ப ஸ்கூலுக்கு போய் எத்தனை வயசு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க? நல்ல திக் ஃப்ரெண்ட் எல்லாம் போடுறாங்க. காலேஜ் போகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? 1ஆம் கிளாஸ்ல ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. ஆனா பின்ன குழந்தையா வீட்டில் வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வளருவாங்க. அப்படித்தானே? அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அவனுக்காக உயிரை கொடுக்குற நண்பர்கள் எப்போ வருவாங்க? ஒரு 1ஆம் வயசுல வந்துருவாங்களா? ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் ஒரு 12th இல்லை ஒரு காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நண்பர் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா கர்த்தர் நம்மை வளர்த்தி அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். அடுத்த ஸ்டேஜ், அதாவது நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் மணவாட்டியாய் மாறுகிற ஸ்டேஜ். இது முதல்ல பிள்ளை என்கிற ஸ்டேஜ். இரண்டாவது ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிற நல்ல ஆசிரியர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நீங்க முதலாவது ஞானப்பாலை நீங்க குடிக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆசிரியா இருந்து போதிப்பாரு. இந்த போதிக்கிற வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்கு நண்பராய் மாறுவாரு. நண்பராய் மாறி லாஸ்டா என்ன பண்ணுவாருன்னா மணவாட்டியாய் மாறுகிற ஸ்டேஜ். ஹல்லேலூயா. மணவாட்டி குறித்து ரொம்ப பேசணும். அது நம்ம குடும்ப உறவோடு கூட சம்பந்தமான ஒரு காரியம். இதனால தான் திருமணத்திலாம் பேசுவாங்க. கிறிஸ்து உங்கள் சபையை நேசித்தது போல மனைவியானவள் கணவன் தன் புருஷனே, அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த வசனத்துக்கெல்லாம் போன நேரம் ஆயிரும். அதனால 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மணவாட்டியாய் மாற்றுகிற ஸ்டேஜ். அதுதான் இப்போ அம்மா உண்டாக்கி வீட்டில் இருக்கும்போது கொடுப்பாங்க. அங்க போனா நம்ம உண்டாக்கி சாப்பாடெல்லாம் உண்டாக்கி சமைச்சு கொடுக்கணும். அப்ப மணவாட்டிங்கிற ஸ்டேஜ் நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க, நாம தான் கணவருக்கு வேலை செய்யக்கூடிய ஸ்டேஜ். அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம செய்து கொடுக்க வேண்டிய ஸ்டேஜ். அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காகவே தன்னை, எனக்கு சிக்கனே பிடிக்காதுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு, அவங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும்னு வச்சுக்குவோம். என்ன பிரச்சனை? கணவனுக்காய் மாறுறது, இயேசு அப்பாவுக்காய் உங்க சுவாபங்களை மாற்றிக்கொள்ளுகிற அந்த ஸ்டேஜ் தான் மணவாளனுக்குரிய ஸ்டேஜ். எனக்கு இதுதான் பிடிக்கணும், அதான் சமைப்பேன் அப்படின்னா மணவாளன், அதாவது கன்னிகை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமித்திருக்கிறபடியா நம்முடைய ஸ்டேஜ் எப்படி மாறுது அப்படின்னா இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம். நாம நினைச்ச மாதிரி பாலை குடிக்காம கொட்டிக்கிட்டு நடக்கிற மாதிரி ஸ்டேஜ் இல்லாம நாம அவருடைய வசனத்தை போதிக்கும் போது நல்ல நீங்க முதல்ல ஸ்டேஜ் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. முதல்ல நீங்க பைபிள் எடுத்து படிக்கத்தான் அவர் போதிக்க ஆரம்பிப்பார். இந்த போதிக்க ஆரம்பிக்கும் போது கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க. கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது நண்பராய் மாறுவாரு. அந்த நண்பரை சொல்ல நீங்க கேட்டு வளர்ந்து தான் நீங்க மணவாட்டியாய் மாற முடியுமே தவிர டைரக்டா மணவாட்டியா வர முடியாது. அதனால தான் மணவாட்டியை அழைத்து கொண்டுபடியாக இயேசு வருகிறார். இயேசு 2வது எப்படி வருவாராம்? மணவாட்டியை அழைத்து கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம மணவாட்டியாய் மாறணும். பூமியில் இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளாய் ரட்சிக்கப்படுகிறோம். முதிர்ச்சி அடைந்து மணவாட்டியாய் மாறும்போதுதான் கிறிஸ்து ஆகிய மணவாளன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகும்படியான அந்த மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து வரப்போகிறார். அப்ப மணவாட்டி அப்படின்னா, மணவாட்டினா என்னுடைய ஆசை எதுவுமே இல்லப்பா, நம்முடைய ஆசைகள் எல்லாம் அந்த உலகத்தின் காரியத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கை வாழ்வது. பிள்ளையா இருக்கும்போது நண்பரா இருக்கும்போது சில காரியங்களை பண்ணுவோம். ஆனா கணவனா இருக்கும்போது அதெல்லாம் போய் பண்ணி பாருங்களேன். கணவன்கிட்ட போய் பண்ணி பாருங்களேன், நடக்குமா? 8 மணி வரை எங்க வீட்டில் தூங்குவேங்க, நான் சமைக்கவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது பிள்ளையா இருக்கும்போது ஓகே, குழந்தையா இருக்கும்போது ஓகே. ஆனா அந்த ஸ்டேஜ் ஆச்சுன்னா நீங்க அந்த ஸ்டேஜுக்குரிய வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி நீங்க வளர்ச்சி அடைய நீங்கள் மணவாளனுக்குரிய மணவாட்டியாய் மாற வேண்டும். உங்களுக்கு பிரியமானது எல்லாம் வெறுத்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக உலகத்தின் காரியமா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், ஆபரணங்களா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், பொழுதுபோக்குகளா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அவருக்காய் மாறிவிடும். அவருக்காக அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் தூசியும் குப்பையுமாக. அதான் மணவாளனை விரும்புகிற நபருடைய ஏக்கம். அவருக்குன்னா
எந்த ரேஞ்சில் வேணா இறங்குவேன். ஏன்னா என் ஆத்துமானவாளன் அவர். அல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவாரு. சரி, வசனத்தை எடுத்த நேரமாயிரும். எசாயா 62:5 வாசிக்கலாமா? எசாயா 62:5. வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் மணவாட்டியை போல மாறி அவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல அவர் உங்கள் மேல் மன மகிழ்ச்சியாய் இருப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். உங்களுடைய மணவாட்டியாய் நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா, மணவாளன் எல்லா தேவையாலும் தான் சந்திக்கிறாரு. வாங்குறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாவற்றையும். அதான் எல்லாமே ஊமைதான். இதெல்லாமே வாழ்க்கை என்பது தேவ வார்த்தையுடைய ஒரு ஊமைதான். எப்படி கர்த்தர் வச்சிருக்காருன்னா, நீங்க சரியா இருந்தீங்கன்னா எல்லா தேவை உங்களை பராமரிக்க வேண்டிய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஒருவருக்கே என்ன பண்ணுவோம், உடன்படிக்கை. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். நாம உத்தமமாய் அவரை பின்பற்றி அவரை ஆராதிக்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் நல்ல மணவாளனாய் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி உருவேற்றி என்ன மாற்றி அழைத்து கொண்டு போகும்படியாய் வருகிறவர். அல்லேலூயா. உங்க அப்பா பிள்ளையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வரவே மாட்டார். பாருங்க, மணவாளன் நீங்க இயேசு வர போறாருல, அது மாதிரியே வருவாரு. மணவாளனை மணவாட்டியை அழைத்து கொண்டுபடியாக சபை என்ன பண்ணும், ஆயத்தமா இருக்க வேண்டும் தான் வசனம் சொல்லுது. உங்க அப்பா வருவாரு, கூட்டிட்டு போவாரு. நீங்க நண்பர் வருவாரு, கூட்டிட்டு போவாரு. ஆசிரியர் வருவாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. மணவாளன் வரப்போகிறார், ஆயத்தமாய் இருங்கள் என்றுதான். அப்ப மணவாளனுக்குரிய மணவாட்டியாய் ஆயத்தமா இருக்க வேண்டும். பிள்ளையாய் அல்ல, நண்பர்களாய் அல்ல, எனது ஆசிரியராய் அல்ல. நீங்க எப்படி இருக்கணும், மணவாட்டியாய் மாற வேண்டும். அப்ப நமக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் குழந்தைகளை போல் இல்லாதபடிக்கு, இன்னும் கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை போல் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து மணவாட்டிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகும்படியாய். அதான் சொல்லுவார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி விட்டு வருகிறேன். உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கும்படியா போயிருக்கிறார். மணவாட்டிக்குரிய இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் போயிருக்கிறார். அந்த தேவன் வரும்போது நீங்கள் மணவாட்டியா இருந்தால் உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்து என்ன பண்ணாரு, அழைத்து கொண்டு போவார். அவர் சொல்றாரு, அப்பதான் சொல்ல, உண்மை உத்தமமாய் உள்ள எஜமானனே தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கணும். நல்லா அவருக்குள் பிரவேசிக்கணும். உண்மையும் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். முழு மனதோடு முழு பலத்தோடு பின்பற்ற வேண்டும். அதற்கு நீங்கள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சியா இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அப்ப அவர் போதிக்கிற அந்த போதனைகளை நீங்கள் கேட்டு, அதனால தான் ஒவ்வொரு சண்டையும் இங்க மெசேஜ் கொடுக்கணும். நீங்க அதனால தான் வேற எங்கேயும் மெசேஜ் கேட்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா அவர் உங்களுக்கு தேவையான நல்ல வசனங்களையும் நல்ல வார்த்தைகளையும் தேவையான நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் கொடுக்கிறார். அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் போதிக்கப்படும் போது, அந்த போதனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர் ஒரு நல்ல நண்பராய் கர்த்தர் மாறுகிறார். ஏன்னா நண்பர்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் அவர். மூன்றாவது, நீங்க நல்ல நண்பராய் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுவாபங்கள் மாற ஆரம்பிக்கும். என் தேவனுக்காக வாழணும், என் தேவனுக்காய் சில மேன்மையை நான் நினைச்சிட்டு இருக்கிற மேன்மைகளை எல்லாம் விட்டுட்டு, மண்ணான காரியத்தை குறித்தான ஆசைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். நல்ல மணவாட்டியாய் மாறுவீர்கள். மணவாட்டியை அழைத்து கொண்டுபடியாகத்தான் மணவாளன் வரப்போகிறார். இந்த நிலைமைக்கு நீங்கள் வரும்படியாய் வளர வேண்டுமே தவிர, எனக்கு அதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்கும்ட்டு இன்னும் கால் எடுத்து வைக்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், அந்த ஒருவரே தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை கடைபிடிக்கிறதுக்கு உங்கள் மனதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உண்மையுள்ள உயிருள்ள ஒரே தேவன் எங்களுக்கு உண்டப்பா. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து எங்களுக்காய் தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அர்ப்பணித்த நல்ல தகப்பன் நீங்க இருக்கீங்கப்பா. அந்த உண்மையுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி காலேபும் யோசுவாவும் ஆண்டவரே கானானுக்குள் சென்றது போல நாங்களும் உண்மையும் முற்றுமாய் பின்பற்ற, முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பிள்ளைகளாகும்படியாய் அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் கொடுத்த பிள்ளைகள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல நீங்கள் வாஞ்சியாயிருந்து வாசிக்க 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 நீங்கள் பலனடைவீர்கள்.
தேவனை நன்றாய் அறிந்து கொள்வீர்கள். நீங்க வளருவீர்கள். நீங்க வளரும் போது அப்பத்தான் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அங்க பிரசங்கிக்கிற பிரசங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. அதனால தான் நீங்க வேதத்தை வாசிக்காம நீங்க பிரசங்கம் கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே வசனம் கிரியை செய்யாது. கிரியை செய்யாமல் இருப்பதுக்கு காரணம் அதுதான். அதனால இன்று முதல் வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வீட்டுல வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற போதனைகள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். நீங்க கீழ்ப்படிய ஆரம்பிப்பீங்க. அவர் நல்ல நண்பராய் மாறுவார். நண்பராய் மாறும்போது அந்த நண்பருக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீர்கள். விட்டு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்க சுவாபத்தை மாற்ற ஆரம்பிப்பீங்க. உங்க குணத்தை மாற்ற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முக்கியமான காரியத்தை எல்லாம் தேவனுக்காக இழக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி ஆரம்பிக்கிறது தான் மனவாட்டியாய் மாறுகிறதுக்கு நீங்க ஆயத்தமாகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க மனவாட்டியாய் மாறுறதுக்கு அப்புறம் தான் உங்களை அவர் என்ன பண்ற, மணவாளன் வந்து உங்களை அழைத்து கொண்டு போக ஆயத்தமாக்குகிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் எங்களுக்கு உருவாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் வேதத்தை வாசிக்க உதவி செய்வீராக. நாங்க இன்னும் சரியா இன்னும் இப்பதான் பிறந்திருக்கிறோம், சரியா வளரலப்பா, கற்றுக் கொடுப்பீராக. இன்று முதல் இந்த சபையானது வேதத்தை வாசிக்கிற சபையாய் மாறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுதினமும் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கக்கூடிய சபையாய் மாறணும்ப்பா. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. திருவசனமாகிய வசனமாய் அந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சியுள்ள பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அந்த அடிப்படையில நாங்க தவறி இருக்கிறதுனால இந்த நாள் தொட்டு எங்க வாழ்க்கை மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பிரசங்கம் புரியும், ஆராதிக்க முடியும். ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அபிஷேகம் உள்ளதாய் மாறும், விடுதலை உள்ளதாய் மாறும், வல்லமை உள்ளதாய் மாறும். அடிப்படை தவறாய் இருக்கிறதுனால தான் ஆராதனை போர் அடிக்குது. அடிப்படை தவறாய் இருக்கிறதுனால தான் ஆலயத்துல வந்து ஆராதிக்க முடியாம இருக்கிறீங்க, முழு மனதோடு ஆராதிக்க முடியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த நாளில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த நாளில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீங்க வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா நம்ம ஏற்றுக்கொண்டது உண்மைதான், நான் இன்னும் வசனத்தை வாசிக்கல. நான் ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனா இன்னும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கல ஆண்டவரே. இன்னும் நான் பாலை குடிக்க ஆரம்பிக்கல, அதனால தான் வளராம தவழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆமா, அதனால தான் இன்னும் நான் வளர்ச்சி உள்ள பிள்ளையா இல்லாதபடிக்கு காணப்படுறேன்ப்பா. அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலும் நீ பேசுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைபடுவீராக. தடையாய் வருகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கபடியாய் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்று முதல் ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறாங்கப்பா. சபை ஆமீன் வாசிக்கிற சபையாய் மாறணும். தேவன் வசனத்தை ஞானப்பாலின் மேல் வாஞ்சியுள்ள சபையாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துவீராக. எல்லா துதிக மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.